Hi everyone, welcome again. ரோட் சைட் ஃபுட் அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்னால எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் ரொம்பவே அன்ஹெல்தி. பட் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஆல்வேஸ் பெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பகோடா. ரோட் சைடில் எப்படி செய்கிறாங்களோ அதே டேஸ்ட்டில் வரும். நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. லைட்டாக வாட்டர் ஊற்றி ஒரு 4 விசில் ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பகோடாவுக்கு ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. 4 பச்சை மிளகா இந்த மாதிரி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆனியன் எவ்வளோ தின்னாக நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும் பகோடா. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கடலை மாவு, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகேனோ இது நான் டாமினோஸில் வாங்க போது வந்தது, பேலன்ஸ் வச்சுருந்தேன். 2 பேக்கெட் இப்போ ஆட் பண்ணுறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். சிக்கன் வெந்தாச்சு. இந்த சிக்கனை நம்ம ஷ்ரெட்டடாக பண்ணிக்கலாம். இது பண்ணியாச்சு. இந்த சிக்கனை இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பஜ்ஜிக்கு போடுற மாதிரி நிறைய வாட்டர் இதில் ஊற்றக்கூடாது. எல்லா மசாலாவும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன்னா இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் வந்து நிறைய ஆட் பண்ணவே கூடாது, இல்லைனா பஜ்ஜி ஆர் பகோடாவாக மாறிடும். பகோடாவுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் உதிரியாக நீங்கள் போடணும். இன்கேஸ் நீங்கள் உதிரியாக போடாமல் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா இது பகோடா இல்லாமல் பஜ்ஜியாக இல்லைனா போண்டாவாக மாறிடும். வீட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க இது சிக்கன் பகோடான்னு சொல்லிட்டு. ஸோ பொன்னிறமாக மாறினதும் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், சிக்கன் பகோடா ரெடி ஆயிடுச்சு. எஸ், ரொம்பவே கிறிஸ்பியான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் டேஸ்டியான சிக்கன் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நீங்கள் சாஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. இப்போ நம்ம கருவேப்பிலை கிறிஸ்பியாக இதில் மேலே தூவி போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடாத பசங்க கூட வந்து கருவேப்பிலை இதில் சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஒரு 10 செகண்ட் எடுத்துட்டாலே போதும். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கிறிஸ்பினஸ் மாறவும் மாறாது கருவேப்பிலையில். more recipe. ரியலி யம்மி டேஸ்டி. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ்.